மதுரமானது. தேனீக்கள் ஓடி வருகிறதே, தேன் இருக்கும் இடத்தில் தேனீக்கள் ஓடி வரும். இந்த பரிசுத்த வேதமே தேன். அல்லேலூயா. ஆகாரம், ஆன்மீக ஆகாரம். ஏன் சோதனை, ஏன் போராட்டம், ஏன் பிரச்சனை, ஏன் அவமானங்கள், ஏன் நிந்தனை? why temptation, why many problem coming, unnecessary worriness? What is the reason? Not reading Bible, not watch the spirit also. சரீர தூக்கினாலும் பரவாயில்ல, அது பாவம் இல்லை. ஆன்மீக தூக்கம் பாவமாய், அது ஆன்மீக தூக்கம். இரவெல்லாம் நீ கண் விழித்து என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? பகலெல்லாம் ஓடி ஓடி உழைத்து உன் ஆத்மா வீணாய் நரகத்தை நோக்கி செல்லுமானால் என்ன பிரயோஜனம்? சிஎல்சி தலைமை திருச்சபையின் விசுவாசி நரகத்துக்கு போகுதுன்னா அதுக்கு பாஸ்டரோ பாஸ்டமாவோ பிரசங்கிக்கிற நானோ காரணம் அல்ல. அவங்க தான். சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அண்டர்லைன் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. மாடல் பிரேயர், மாடல் பிரேயர் ஒன்று இயேசு கற்றுக் கொடுத்தா தெரியுமா? கர்த்தரின் ஜெபம் அப்படின்னு பேர். அது லார்ட்ஸ் பிரேயர். எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு கேட்குறாங்க சிலர். அப்போ பரமண்டல ஜெபம்னு சொல்லி ஒன்று இயேசு கற்றுக் கொடுக்க, தட் இஸ் மாடல் பிரேயர். அதில் தான் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே விழித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் இருக்க, சோதனையில் விழாமல் இருக்க, கண்ணியில் விழாமல் இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நம்ம நன்மைக்கு தான். இன்னொரு வார்த்தை கூட பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13 எடுத்தவங்க படிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. உண்டாக்குகிறார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. சோதனை வந்தாலும் அதில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியான வழிகளை நமக்கு ஆண்டவரே உண்டாக்குறார். ஆனால் நம்ம நினைக்கக்கூடாது, நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? தெளிவாக சொல்றாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை தவிர அதற்கு மிஞ்சி வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதே இல்லை. உங்களை மாதிரி சோதனை வேற யாரோ உலகத்தில் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மனிதர்கள், மானிட வர்க்கம் அனுபவிக்காத சோதனை உங்களுக்கு இல்லை. அதை ஆறுதலுக்காக, அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறார். அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளும்படியான பலனையும் நமக்கு ஆண்டவர் தருகிறார். தப்பித்துக் கொள்ளும்படியான வழிமுறைகளையும் உண்டாக்குகிறார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். சோதனை 2 இருக்குது. பிசாசினால் வரக்கூடிய சோதனைக்கு டெம்டேஷன் அப்படின்னு பேர். தமிழில் சோதனைன்னு தான் சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் பிசாசினால் வரக்கூடிய சோதனைக்கு டெம்டேஷன் பேர். இயேசு கிறிஸ்து சோதிக்க வாய்ப்பு உண்டு அல்லவா? கர்த்தர் சோதிக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இருக்குதா இல்லையா? இருக்குது. அது டெஸ்ட். தேர் இஸ் எ டிஃபரண்ட் பிட்வீன் டெம்டேஷன் அண்ட் டெஸ்ட். டெஸ்ட்டுக்கும் டெம்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது நீங்களே புரிஞ்சுக்கலாம் உங்க மனசில். டெஸ்ட் என்பது ஃபார் குட் திங்ஸ். பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பரீட்சை வைக்கிறார் என்றால் அதுக்கு பேர் டெஸ்ட். பிள்ளைகளின் திறமையை அறிய, அடுத்த கிளாஸ் ப்ரொமோஷன் போக, ப்ரொமோட்டட் டு, நோட்டீஸ் போர்டு பார்ப்பீங்களா படிக்கிறப்பா? நாளைக்கு ரிசல்ட் ஆண்டா என்னவோ தெரியல, போய் பார்ப்பாங்க. நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, ப்ரொமோட்டட் ஃப்ரம் 6th to 7th ஹை ஸ்கூல், ப்ரொமோட்டட் டு 8th.
ப்ரொமோட்டட் ஃப்ரம் 8th to 9th. அதான் ப்ரொமோட்டட். என்ன அர்த்தம் ப்ரொமோட்டட்னா? முன்னேற்றம். எல்லாரும் சொல்லுங்க. ப்ரொமோட்டட் என்ன அர்த்தம்? முன்னேற்றம். அதுதான் ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அவார்டு கொடுப்பாரு. எப்படி ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கிறவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார்களோ அதுபோல ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்திற்கு பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு எழுதுகிறார். ஏனென்றால் இந்த உலகமாகிய பாலைவன பயணத்திலே சோதனை என்னும் ஒரு ஃபீல்டுக்கு நம்ம போகாம இருக்கவே முடியாது. சோதனைன்னு ஒன்று இல்லாமல் வாழ்ந்துருக்கிறோமா? சோதனையே எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னா அவங்க விசுவாசியே கிடையாது. சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பார். பரலோக ராஜ்யத்தில் 5 வகையான கிரீடங்கள் இருக்கிறது. அது சப்ஜெக்ட் வேற தனி. அதில் ஜீவ கிரீடம் ஒன்று கொடுப்பார். யாருக்கு? சோதனையை ஜெயிக்கிறவர்களுக்கும் சோதனையை சகிப்பவர்களுக்கும். சகித்தால்தான் ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிறோம், சோதனையை சகித்து கொண்டிருக்கிறோம். மரிக்கும் பொழுது சோதனையை ஜெயிக்கிறோம். அது சாதாரண இயற்கை மரணமானாலும் சரி, கிறிஸ்து இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தாலும் சரி, சோதனையை ஜெயிக்கிறோம், வெற்றி பெற்று விட்டோம். இன்னொரு வசனம் கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாருங்க, யாக்கோபு 1:12. வேகமா பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. யாக்கோபு 1:12. ஏற்கனவே அது விளக்கம் சொல்லிட்டேன் கொஞ்சம் இல்லையா? சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலத்திலிருந்து பெரிய பெரிய மீட்டிங்கில் நம்ம டிஜே தினகரன் ஐயா பிரசங்கத்தில் இந்த பாட்டை பாடுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, தூக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, தூக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. பிசாசு எதை வேணும்னாலும் பொறுத்துக்குவான். இந்த சோர்வை, அதாவது பிசாசுக்கு மற்ற காரியங்கள் பற்றி இல்லை, நீங்கள் சோர்ந்து போயிட்டு அவனுக்கு ஒரே கொண்டாட்டம், இது ஒன்று போதும், இது ஒன்று போதும், பாவத்தில் விழத்தல்ல அப்படின்னு தான் அவன் நினைப்பான். கூட்டங்களையும் கொண்டு வந்துடுவான். அதனால சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சொன்னவர் அதற்குரிய பலனையும் தருவார். சோர்ந்து போகாதே, சோதனை வரும்பொழுது சோர்ந்து போகாதே, சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான் அப்படி சொன்ன ஆண்டவர் அதற்குரிய பலனையும் தர வல்லவராய் இருக்கிறார். நான் படுற மாதிரி சோதனை துன்பம் போராட்டம் யாருக்குமே இல்லை பிரதர் என்று சொல்லவே கூடாது. ஆரம்ப காலத்தில் அது கஷ்டமாக தெரியும், அதுக்கப்புறம் அதில் பழகினவர்களுக்கு அது சுலபமாக மாறிடும், சுலபமாக மாறிடும். பிரச்சனைகளை பார்த்து பேசணும். பிரச்சனைகளை பற்றி மற்றவர்கிட்ட பேசாதே, பிரச்சனைக்கு ஒரு உருவம் கொடுத்து அது எதிரில் நிற்கிற மாதிரி நினைத்து கொண்டு அதை பார்த்து பேசணுமா.
பக்தர்கள் சொல்லுகிறார்கள், பிரச்சனையே நீ பிசாசு கிட்ட இருந்து வந்தவன், நீ என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை உன்னோட நான் சின்னவனா இருக்கலாம், ஏன்னா நீ பிசாசு கொஞ்சம் பெரியவன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டபடினாலே, உன்னை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவரா இருக்கிறதுனால இப்ப நான் பெரியவன். எப்படி? இயேசு என் கூட இருக்கிறதுனால நான் உன்னை விட பெரிய ஆளு. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தரார். அல்லேலூயா. யாக்கோபு 5:11 பார்க்கலாமா? யாக்கோபு 5:11 வேகமா. பிரைஸ் தி லார்ட். இதுல இருந்து தான் நம்ம இது வரைக்கும் சொன்னது முன்னுரை, இப்பதான் விளக்க உரை. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலையும் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பாருங்க, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். அதுக்காக சோதனைகளை அனுமதிக்கிறார், பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் உருக்கம் இரக்கம் உடையவர் என்பது உண்மையானால் நீங்கள் சோதனையில இருக்கணும், சோதனைக்குள் வழியாக செல்லணும். என் மகனே மகளே, ஆண்டவர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். என் மகனே மகளே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அப்போ போராட்டம், சிட்சை, பிரச்சனை, துன்பம் வர்றப்போ என்ன நினைக்கணும்? ஏன் தான் அந்த சோதனை வருகிறதோ என்று நினைப்பதற்கு பதிலாக என்ன சொல்லணும்? இயேசு என்னை அதிகமாய் நேசிக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னை அதிகமாய் நேசிக்கிறார். டேய் யாக்கோபு, என்னடா நொண்டி நொண்டி வர? யாக்கோபு சொல்றாரு, கர்த்தர் என்னை தொட்டார். என்னது? கர்த்தர் தொட்டாரா? ஏப்பா, கர்த்தர் தொட்டா நொண்டி ஆக்கிறவங்க கூட நல்லா நடந்து வருவான். நீ என்னப்பா நல்லா நடந்துகிட்டு இருந்தவன் நொண்டி நொண்டி வர? ஆம், நன்றாக நடந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் தொட்டார், இப்ப நான் நொண்டி நொண்டி நடக்கிறேன். கரெக்ட் தானே? போராட்டமோ ஒரு ஆசை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனையோ போராட்டமோ துன்பங்களோ வருகிறது என்றால் நீங்கள் முழுமை அடைகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முழுமை அடைகிறீர்கள். இப்பதான் நீங்க கர்த்தருடைய சித்தத்திலே நடுமையத்திலே சென்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவை சோதனையிலிருந்து விடுதலை, ஆண்டவருக்கு தேவை அந்த சோதனை மத்தியிலே நீ வெற்றி நடை போட்டு நடந்து வர வேண்டும். அதற்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நீ அவரோடு பேச வேண்டும், உன் சத்தம் அவர் கேட்க வேண்டும். அதான் அவருக்கு ஆசை. பெற்றோருக்கு, தாத்தா பாட்டிக்கு, பேர பிள்ளைகள் சத்தத்தை கேட்கறதுக்கு ஆசைப்படுற மாதிரி, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சத்தத்தை கேட்பதற்கு ஆசைப்படுற மாதிரி ஆண்டவருக்கும் அந்த ஆசை உண்டு. உங்களுக்கு தேவை விடுதலை, விடுதலை என்று அழுகிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், இல்ல ஒன்னும் நீ அழுது ஜெபம் பண்ணு, அது எனக்கு ஆசை. விடுதலை தருவேன், ஆனா உன் சத்தம் கேட்கணும், எனக்கு போதல. மனித தன்மையோடு தான் ஆண்டவர் செயல்படுறார். தாய் உள்ளம் கொண்டவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்க ஒரு கேரக்டர், கதாபாத்திரத்தை யாக்கோபு குறிப்பிடுகிறார். யோபு பக்தனை பற்றி ஒரு புத்தகமே இருக்குது பரிசுத்த வேதத்தில். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், யோபு புஸ்தகத்தை யோபு தான் எழுதினாரு, அவர் அனுபவங்களை அவரை எழுதினாரு அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், யோபு சரித்திரத்தை மோசே எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி மோசே எழுதினது உண்மை என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில், ஆகமங்கள் காலத்தில் யோபு வாழ்ந்திருக்க வேண்டும். ஏன்னா மோசே கூட ஆகமங்கள் காலத்தில் வாழ்ந்தவர். அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அப்பெல்லாம் பரிசுத்தாவி கிடையாது, சத்தியம் கிடையாது, பைபிள் கிடையாது, பாமாலை கீர்த்தனை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஜெபம், அவங்க பக்தி அவரை பரிசுத்தமாய் காப்பாற்றியது. யோபு என்றாலே இசிக்கொல்ட்டு பொறுமை. அதான் யாக்கோபு கொண்டாடுறாரு. யாக்கோபு இயேசுவின் சகோதரர், ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு எழுதுறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொல்லாததெல்லாம் சீடர்கள் அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறார்களே, அதுதான் நிருபங்கள். அதுவும் ஆண்டவருடைய வார்த்தை தான், சமமானது. பிரைஸ் தி லார்ட். சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு பலன் வரணும், வரட்டும். என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வருதோ வரட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன நடக்குதோ நடக்கட்டும், அப்படி வாழணும். இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறப்ப என்ன நடந்தாலும் அது நம்ம நன்மைக்கு தான்.
தீமைக்காக உங்கள் முடிவை அறிந்திருக்கிறேன், நன்மைக்காகவே. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்கள் அல்லவா? என்ன கேள்விப்பட்டீர்கள்? Go back to the Old Testament, the book of Job. சோதனை நடுவில் நாம் பொறுமையா இருக்க சிறந்த ஒரு பாடம் கற்பிக்கின்ற புத்தகம் தான் யோபுவின் சரித்திரம். அந்த புஸ்தகத்துக்கே அதான். சிலர் யோபு புஸ்தகத்தை படிக்கவே மாட்டாங்க, வெளிப்படுத்தலும் படிக்க மாட்டாங்க, யோபு புஸ்தகத்தையும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா யோபு ரொம்ப கஷ்டப்பட்டாருப்பா, அதை படித்து நம்மளுக்கும் அந்த மாதிரி கஷ்டம் வந்துடும், யோபு புஸ்தகத்தை படித்தா நம்மளுக்கும் அந்த மாதிரி கஷ்டம் வந்துடும் எங்கன்னா இருக்குதா? தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வரலாறு, யோபு சரித்திரம் ஒரு ஹிஸ்டரி. ஹலாஹலா என்னது அது? ஒரு பட்டணம். மஸ்கட்டுக்கு போனீங்கன்னா ஏரோப்ளானை விட்டு இறங்கி வெளியே வாங்க போனீங்கன்னா சலாஹலா பட்டணத்துக்கு போங்க, அங்கே யோபு தெருவுக்கு போங்கன்னு சொல்லுங்களேன். டாக்ஸியில் போயிருக்கிறீங்களா? கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. ஜோப் ஸ்ட்ரீட், யோபு வாழ்ந்த அழகான ஒரு இடம். இன்றைக்கும் அந்த சந்ததி அங்கே இருக்கிறலாம். டவுட்டாக இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. யோபு கல்லறை, அவர் வாழ்ந்த இடம். இன்றைக்கும் அவங்க அந்த தொழில் செய்கிறாங்க. ஒட்டகம் வளர்க்குறாங்க, ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறாங்க. என்னதான் நாகரிகம் முன்னேறினாலும் அந்த தொழிலை விடலை பாருங்க. பணக்கார் யோபு செல்வ சீமான் இன்றைக்கும் இருக்கு. யோபுவின் 3 பெண்கள் சௌந்தரிய, அந்த அந்த ஏரியாவிலே அந்த பிள்ளைகள் மாதிரி அழகு யாரும் இல்லைன்னு பைபிள்லேயே இருக்குதுன்னா இப்போ கூட அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் கூட குறையிலையா சொல்கிறாங்க போயிட்டு வந்தவங்க. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களா? கேள்விப்படணும். சோதனைக்கு முன்பு பார்த்தீர்களா? 1:10, ஜோப் சாப்டர் 1:10. யோபு 1:10. அவர் சோதிக்கப்படுவதற்கு பிசாசினால் பர்மிஷன் வாங்கி, பிசாசு ஆண்டவர்கிட்டே பர்மிஷன் வாங்கி வந்து யோபு போய் சோதிக்கிறதை நாம் பார்க்கலாம். அவன் சொல்கிறான் பாருங்க எப்படி. சொல்லுங்க, படி. இல்லையா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்றான், துதிக்கிறான், மகிமைப்படுத்துறான், பாட்டு பாடுறான், மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்றான். நான் சும்மாவா? ஒரு குறை இல்லை. முத்து முத்தா 10 பிள்ளைகள், அதுலேயும் ரொம்ப முத்து முத்தா 3 பெண் பிள்ளைகள். கரெக்டா? வீரர்கள் 7 ஆண் பிள்ளைகள். ஆண் சிங்கம் சொல்லுவாங்களே, நிலம், ஆஸ்தி, சொத்து, லேண்ட் லார்டு, அழகான ஒரு மனைவி, உடம்புல ஒரு வியாதி இல்லை, மாடு பால் கறக்குது, தயிர், டெய்லி தயிர் சோறு, பாலும் சோறும் தயிருமா சாப்பிட்றாங்க. தோத்திரம் சொல்லாது இருப்பான். சோதித்து பாரும், யோபுவை சோதித்து பாரும், அவன் உம்மை முறுமுறுப்பான். இதுதான் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் ஒரு போட்டி. இது யோபுவுக்கே தெரியாது. நம்மை வைத்து ஏதோ போட்டி நடக்குதுன்னு யோபுவுக்கே தெரியாது. அப்படி இருந்தும் என்ன பக்திமானாக அந்த சோதனையில் கர்த்தரை ஸ்தோத்திரம், அவருக்கு கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்துட்டார். சோதனைக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிட்டாங்க. சோதனை காலத்தில் யோபுனுடைய டயலாக், அந்த வார்த்தைகளை பார்த்தால் நமக்கு ரொம்ப பலன் உண்டாகும். 1:21. இனிமேல் யோபுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சப்ஜெக்டே அதுதான். எல்லாவற்றையும் இழந்த பிறகு யோபு சொன்ன வார்த்தை, நிர்வாணியாய் பிறந்தேன். நம்ம கூட அப்படி தானே பிறக்கிறோம், கரெக்டுங்களையா? நம்ம பிறந்தப்போ நம்மளுக்கே தெரியாது. நான் சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ நம்ம வளர்றப்போ மற்ற குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த குழந்தைய போய் பார்க்குறோம் இல்லையா? சொத்து சுதந்திரம் எல்லாம் அம்மா வயிற்றில் இருந்து வருதா? குழந்தை தான் பிறகுது. குழந்தை பிறக்கிறப்போ குழந்தை மட்டும்தான் பிறக்கும். டிவி, வாட்சி, செல்ஃபோனு எல்லாம் குழந்தை கூட சேர்ந்து பிறகுதாம்மா? அப்படி பார்த்துருக்கீங்களா? எங்கன்னா குழந்தையோடு வேறு எதுவும் பிறப்பதில்லை. அதைத்தான் அவர் சொல்றாரு, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தேன், எப்படி வந்தேனோ அப்படியே நான் செல்கிறேன். இவைகளினாலே யோபு முறுமுறுக்க கர்த்தரை துதித்தான். 2:10 புரிச்சுக்குங்க.
பார்த்தீங்களா? எவ்வளோ இதைத்தான் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அவர் எழுதுறார். யோபுவின் பொறுமை. நம்ம பொறுமையாக இருக்கிறோமா, படபடப்பாக இருக்கிறோமா, நம்ம அன்பாக இருக்கிறோமா, நம்ம கோபமாக இருக்கிறோமா, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலையும் நம்ம முகத்துல தான் அது தெரியும். முகத்தை அன்பாக வச்சுக்கிட்டு கோபமாக பேசவே முடியாது. முகத்தை கோபமாக வச்சுக்கிட்டு அன்பாக பேசவே முடியாது. என்னவோ அதான் வரும். இங்கே என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பினால மனைவி கிட்ட சொல்கிறாருன்னா அன்பாக தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அங்கே நடக்கிறது வித்தியாசம். ஐயா எது நடந்தாலும் பரவாயில்லையா, 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மறித்து வாசலுக்கு முன்னாடி கிடக்கிறது, துணி போட்டு போத்தி வச்சிருக்கிறாங்க. பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதனால தான் அந்த அம்மா வாய் தவறி மனம் பதறி சொல்கிறாங்க, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும் அத்தான், உன்னுடைய உத்தமத்தில் இருக்கிறீரோ. அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா தெரியும். நான் கொஞ்சோண்டு சொல்கிறேன், ஃபுல்லாக சொன்ன டைம் ஆயிரும். அப்போ தெளிவாக சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். உண்மை அந்த அம்மா நடிக்க முடியாது. குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களை கேட்டுப்பார். 10 பிள்ளைகளில் ஒரு குழந்தை மரித்தாலும் அந்த அம்மாவால் தாங்கவே முடியாது. கர்ப்பத்தின் பிறப்பு ரத்தம் சரியா, ஒரு குழந்தையான விட்டு வச்சிருக்கலாம்ல. யோசித்து பாருங்க, 10 பேரும் மரித்தார். அப்பா தனியாக அழுதுருப்பாரு. பொதுவாக ஆண்கள் தனியாக அழுதுருவாங்க, மற்றவங்க பார்க்குற மாதிரி அழமாட்டாங்க பொதுவாக. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, தனியாகவும் அழுவாங்க, எல்லாரும் இருந்தாலும் அழுவாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அழாத அழாத அழாதன்னு சொல்லியிருப்பார். அந்த அம்மா மனம் பதறி கேட்டுடுச்சு, இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் இருக்கிறீரா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அந்த காலத்தில் ஒரு ஐதீகம். அவர் படுகிற பாடுகள், அந்த யோபு பக்தன் படுகிற பாடுகள் எல்லாம் இழந்து சொத்து சுதந்திரம் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் கல்தையர் சபையர் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். உடம்புல உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் கொதிக்கிற ரணம் ஈக்குவல் டு லெப்பரசி. ரத்தமும் சீழும் ஒழுகுது. நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு ஓட்டை எடுத்து சுரண்டினார். இதுக்கு மேல வேற என்ன கொடுமை? உயிர் ஊசலாடுது எலும்பு கூடுக்குள்ள. அந்த காலத்து ஒரு ஐதீகம். இப்படி பாடுபட்டு வேதனைப்படுறதை விட செத்து போயிட்டா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு அந்த எண்ணத்துல. அப்ப சாகணும்னா தேவனை தூஷிக்கணும். தேவனை தூஷித்தால் தேவன் தூக்கிடுவாரு. அந்த நம்பிக்கையில் அந்த அம்மா சொல்லி இருக்க வாய்ப்புண்டு என்று ஒரு தனி கருத்து இருக்கிறது. நம்ம கூட ஐசியூல சேர்த்துடுறோம். ரொம்ப சீரியஸ் டேஞ்சரஸ். ஐசியூனாவே ஒரு பயனான வருது. ஐசியூல இருக்கிறாருனாவே நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ அப்படின்றோம். சாதாரண சாதாரண வார்டில் ஜென்ரலில் மற்ற பொதுவான இதுன்னா சரி சரி பிரச்சனை இல்லை, ஐசியூவில் சேகல இல்லை, சரி பரவாயில்லன்னுவாங்க. ஐசியூவில் சேர்த்துருக்குறாங்களாம் அப்படின்னாவே அது வந்து திருப்பி உயிரோட வர்றது சந்தேகன்ற மாதிரி ஆயிடுது. அப்போது பணம் ரொம்ப வச்சிருக்கிறவங்க பரவாயில்ல பரவாயில்ல முடிச்சிடலாம், அந்த நிலத்தை வித்தாவது இவரை காப்பாற்றலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு ஏழை சகோதரி சாப்பாட்டுக்கே வழி இல்லை, புருஷனை ஐசியூவில் சேர்த்துட்டாங்க. அவங்க என்ன அவங்க சிந்தனை என்ன நினைக்கும், சீக்கிரத்தில் ஐசியூவை விட்டு வெளியே வந்துட்டா நல்லா இருக்கும். வரல, இன்னும் சுய நினைவே வரல. என்ன நினைப்பாங்க தெரியுமா, போயிட்டா கூட நல்லா இருக்கும். ஐசியூவிலேருந்து சீக்கிரம் வெளியே வந்தால் நல்லா இருக்கும், அப்படி வர்றதுன்னா போயிட்டா கூட நல்லா இருக்கணும். அது தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த எண்ணத்தில் யோபு மனைவி சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தன் மனைவியின் நிலைமையை புரிந்து கொண்ட யோபு கோபப்படாமல் அன்பா நல்ல வார்த்தை சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிற. அவர் புரிஞ்சுக்கிட்டார் மனைவியினுடைய நிலைமை, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த அம்மாவுக்கு. அம்மா தேவனிடத்திலிருந்து எவ்வளோ நன்மை பெற்றோம் இத்தனை வருஷம், கொஞ்சம் துன்பத்தை அனுபவிக்கூடாதா அப்படின்னு அவர் சொல்கிறார். பொறுமையை கற்றுத்தரார், தன் மனைவிக்கு கற்றுத்தரார். அதோடு அந்த அம்மா கீப் குவைட், பதிலுக்கு பேசலை. ஆண்டவரை முறுமுறுத்துதா திரும்பி. அதுக்கப்புறம் அதிகாரங்களில் இல்லை. நான் நினைக்கிறேன் அவங்க பயந்துட்டாங்க. யோபு பக்தன் சொன்ன உடனே பரவாயில்ல, இவ்வளோ ஆகியும் நீங்கள் இவ்வளோ ஃபெய்த்தில் இருக்கிறீங்களா தான், நான் இனிமேல் இதில் தலையிட மாட்டேன்னு சொல்லி தன் கணவருக்கு சேவை செய்திருக்கிறார்கள். சேவை செய்திருக்கிறார்கள் பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிடிக்கலன்னா ஓடி போகிற காலம். ஆனால் அந்த அம்மா அது எப்படி நான் சொல்கிறேன்னா, வரும் அதிகாரங்களில் 5, 6, 7, 8, 10 அப்படி அதிகாரங்கள் அப்படியே படிச்சுன்னு போனால் யோபு தன் மனைவியை பாராட்டி பேசுகிறார். தன் மனைவியை உற்சாகப்படுத்தி பாராட்டி பேசுகிறார். சத்திய வாக்கு கொடுக்குறார்.
நான் அநியாயமா துன்மார்க்கனா இருந்தது உண்டானால் என் மனைவி வேறு ஒருவன் வீட்டில் மாவரைக்க கடவுள்னா அவ்வளோ தூரம் அவர் நம்புறார். ஃபெய்த் மனைவி அவர் கூட இருக்குது, சேவை செய்து மரத்தடியிலே யோபு இருந்தாலும் அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. நான் இருக்கிறேன் அத்தான், பயப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். புருஷன் என்னதான் அழகாக இருந்தாலும் சரி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போட்டு கொஞ்சம் சண்டை வந்தால் சூட்கேஸில் போட்டு அம்மா வீட்டுக்கு ஓடிடுறாங்க. எவ்வளோ பேர் பரவாயில்ல, பிரச்சனை வந்தால் கூட நம்ம கூட இருந்து புருஷனுக்கு ஆறுதலாக நம்ம வாழ்ந்து காட்டணும், அவருக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. இன்னும் சிலர் வேறு மாதிரியே இம்மாரெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் யோபு மனைவி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அல்லி சொல்லுங்க, அல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. அதுக்கு இடையில தான் இந்த பாயிண்டெல்லாம் நம்ம பார்க்கணும். கர்த்தரை துதித்தார், பொறுமையாக இருந்தார். 13:15 யோபு 13:15 நம்பிக்கையோடு இருந்தார். விசுவாசம், அவர் விசுவாசம் ஒழிந்து போகவே இல்லை. அதை படிங்க. நம்பிக்கையோடு இருந்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன? பாருங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? கொண்டு போட்டுருவாருன்னு அர்த்தமா? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவ்வளோ ஃபெய்த்து. அவர் என்னை கொன்றே போட்டாலும் நான் அவரை தான் நம்புவியா, அவரை விட்டா வேற கிடையாது. எனக்கு அற்புதம் நடக்கலன்னா கர்த்தர் இல்லை சொல்ல முடியுமா? இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வாங்க, எனக்கு அற்புதம் நடக்கல, இயேசுவை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எருசலேமுக்கு போய் பாரு, இயேசுவின் வரலாற்று சான்றுகள். அற்புதம் நடக்கலன்னா எதனால கேட்கணும். பொறுமை, பார்த்தீங்களா? நம்பிக்கை. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நல்லது நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சிலருக்கே சோதனை, போராட்டம், பிரச்சனை. ஏற்கனவே சொல்லிட்டேன், போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் பரிசுத்தத்தில், விசுவாசத்தில் முழுமை அடைகிறோம், பலன் அடைகிறோம், ஆண்டவரை ருசிக்கிறோம். துன்பத்தின் பாதையில் ஆண்டவரோடு நாம் செல்லுகிறோம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனா இருக்க மாட்டான். துன்பங்கள், ரட்சிப்பு எப்படி சிலுவை ஆகும்? அது நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு. உருவம் அல்ல, இயேசு சுமந்த சிலுவைக்கு உருவம் இருந்தது, தூக்கினார். நாம் சுமக்கும் சிலுவைக்கு உருவம் இல்லை. அதன் வெளிப்பாடு தான் பாடுகள். அடுத்தது 19:25 முதல் 27 எப்படி இருந்தார் பாருங்க சோதனை காலகட்டத்தில் யோபு. அதனால் யோபுவின் பொறுமை. யோபு 19:25 முதல் 27 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். சோர்வு எதை நினைச்சு சோர்ந்து போகதான் பாருங்க. அதான் இன்ப சோர்வு. இயேசு வெளிப்படுவதற்கு முன்னாடி இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு குடும்பஸ்தர். இஸ் நாட் எ ப்ராபசி, ஃபேமிலி மேன். அங்கே தீர்க்க தரிசியா மாறுறாரு. சோதனைகளில் தான் தீர்க்க தரிசனம் வெளிப்படும், சோதனைகளில் தான் தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படும். துன்பத்தின் பாதையில் தான் ஆண்டவரை ருசிக்க முடியும். என் மீட்பர், மை ரிடீமர் அலைவ், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார். யாரு? இயேசு. நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் மீட்பராகி இயேசு. என பழைய ஏற்பாட்டில் இயேசு என்ற வார்த்தை மறைபொருளாய் இருக்கிறதை பார்க்கலாம். இலை மறை கனியாக இயேசு என்ற வார்த்தையே பைபிளில் இருக்காது. பைபிள்னா பழைய ஏற்பாட்டில், ஃபுல் பைபிளில் இல்லை நான் சொல்றது. பழைய ஏற்பாட்டில் இயேசு என்ற வார்த்தை இருக்காது, அது மறைந்திருக்கும். இயேசுவை பற்றி இருக்கும், இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கும், அவர் செய்ய போகிற ஊழியத்தை பற்றி இருக்கும், அவர் மரணத்தை பற்றி இருக்கும், அவர் உயிரோடு எழுந்திருக்க போகிறது எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு என்ற வார்த்தை மட்டும் பழைய ஏற்பாட்டில் இருக்காது. புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள். இயேசு. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பால் அவருக்கு இயேசு என்று பெயர் வைப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பிறந்தது எப்போ? யோபு வாழ்ந்த ஆதியாகமம் காலம் எப்போ? ஏறக்குறைய 5000 சில்லற ஆண்டு. சொல்றாரு பாருங்க எவ்வளவு அழகா தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றி. அதான் என் நம்பிக்கை, இயேசு வருவார்.
இயேசு பற்றி கேள்விப்படாத யோபு இயேசு வருகை பற்றி பேசியிருக்கிறாரு. வருகை நாள் கிட்ட நெருங்கி கொண்டு இருக்கிற அந்த காலத்தில் கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு இயேசு வருவாரா? அது எப்படி வருவார்? எந்த ட்ரெயினில் வருவார்? எந்த பஸ்ஸில் வருவார்? அப்படியெல்லாம் கேட்குறாங்க. கேட்டுன்னு போட்டோம். வாய்கள் அடைக்கப்படும், கண்கள் யாவும் அவரை கண்டு புலம்பும். ஐயோ, பிரசங்கத்தை எதிர்த்தேனே, இயேசு வருகிறார் என்று சொன்ன பொழுது நான் கேலி செய்தேனே, ஊழியக்காரங்க இயேசு வருகை பற்றி பேசினா கிண்டல் அடித்தேனே. எப்போதுலேருந்து சொல்லுங்கிறீங்க இயேசு வராரு வராருன்னு, வந்துட்டாரே, நான் கைவிடப்பட்டேனே. சிலர் ஐயோ, இந்த நரகத்தில் வந்து வேதனைப்படுகிறேனே, இயேசு தான் உலக ரட்சகர், இயேசு ஒருவர் தான் உண்மையான தெய்வம். எத்தனை ஊழியக்காரங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி தெருவில் பேசுனாங்க, சர்ச்சில் பேசுனாங்க, பெரிய பெரிய மீட்டிங்கில் பேசுனாங்க. நான் கேலி செய்து கொண்டு கிண்டல் பண்ணி கொண்டு கிடந்தேனே, இந்த நரகத்தில் வந்து நான் வேதனைப்பட்டு கொண்டு கிடக்கிறேனே என்று சொல்லி அழுது புலம்புவார்கள். அழுது புலம்புவார்கள். நோவா காலத்தில் பேடை செய்த பொழுது கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். ஏனென்றால் அப்ப மழை கிடையாது. மழை ஒன்று வரும்னு தான் அதுவே அவனுக்கு கேலி ஆயிடுச்சு. மழை வருமா? வந்தது. 40 நாள் பூமியை நிரப்பி விட்டது. நோவா, அவருடைய மனைவி, 3 பையனுங்க, அந்த 3 பையன்களுடைய மனைவி காப்பாற்றப்பட்டார்கள். அதுபோலதான் இப்ப கேலி பொருளா தெரியும். ஏன் சமுதாயத்துக்கு, அரசாங்கத்துக்கே கிறிஸ்தவர்கள் கேலி பொருளாய் தெரிகிறார்கள். இதை ஒரு கைப்பிரிதி கொண்டு போய் கொடுங்க, அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன மத மாத்திரையா? அங்க என்ன பார்க்குறான்? அவன் ஒரு பேப்பரை அங்க கொடுக்குறோம், அவன் கேட்குற வார்த்தை பாருங்க, என்ன மத மாத்திரையா? என்ன மாதிரி பாருங்க, துடியாய் துடிப்பார்கள் நரகத்தில். பைபிளை வாங்குறது என்ன அங்க கொடுக்குற, புதிய ஏற்பாடு வாங்குறது பார்த்துட்டு அதிகாரியா இருக்கிறதுனால நரகத்திலே பிரவேசிப்பார்கள். புதிய ஏற்பாடு ஒருத்தன் பார்த்துட்டு குப்பை தொட்டியில் போடுறான், அவனுக்கு வரப்போகிற அழிவு அவனுக்கே தெரியல. அதிகாரிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படியலன்னா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா இயேசுவை துதிக்காத, விட்டு போய்க்கோ நரகத்துக்கு. பைபிளை படிக்கிறவங்கள, புதிய ஏற்பாடு படிக்கிறவங்கள, கைப்பிரதி வாங்கி வச்சிருக்கிறவங்கள புடிங்கி அவங்கள அடிச்சு கலாட்டா பண்றப்போ, ஐயோ உன் சாபமும் உன் பாவமும் பெரிதாகி நரகத்தில் போய் நீ வேதனைப்படுவார். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிராத ஒரு தேவ மனிதர் இயேசுவின் வருகை பற்றி பேசுகிறார். இயேசு பற்றி கேள்விப்பட்டு ஆனாலும் மனம் திரும்பாமல் இயேசு கிட்ட வராமல் ஜாதி பெருமை, பணப்பெருமை, குலப்பெருமை, கோத்திர பெருமை பேசிக்கொண்டு இயேசு கிட்ட வந்தாவே கீழ் ஜாதிக்காரன் என்று பொய் சொல்லி கொண்டு இயேசு பற்றி எங்கன்னா பேசினா மனமாத்துறாங்கன்னு அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடித்து சித்திரவதை பண்ணுகிற மனிதர்களுக்கு ஐயோ, ஆபத்து, நரகாக்கினை. அதான் சொல்ல முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து ரட்சிக்க மாட்டார், அவர் போஸ்டே மாறும். டுடே சேவியர் ஜீசஸ், பட் இஸ் கம்மிங் as a judge. இன்று ரட்சகர் இயேசு, நாளைக்கு அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஃபைனல். நம்பிக்கையோடு இருந்தார். 19, 25, 20 படிச்சோம்ல. 23, 8-10 எதிர்பார்ப்போடு இருந்தார். 1 கர்த்தரை துதித்தார், 2 பொறுமையாக இருந்தார், 3 நம்பிக்கையோடு இருந்தார், 4 தரிசனத்தோடு இருந்தார், 5 எதிர்பார்ப்போடு இருந்தார். 23, 8-10. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். உங்களுக்கு சோதனைகள் வருதா? அந்த சோதனைக்கு பிறகு நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? சோதனைக்கு பிறகு நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள், பொன்னாக விளங்குவீர்கள். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அந்த சோதனைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனார். அதைத்தான் யோபு. எதிர்பார்ப்பு. இயேசு வருகிறார், யார் என்ன வேணா சொல்லட்டும், கேலி பண்ணட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் நம்பிக்கை வீண் போகாது. இயேசு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு வரத்தான் போகிறார், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படியெல்லாம் யோபு இருந்ததுனால
2 நிமிஷத்தில் முடிக்கிறேன் பாருங்க. 42:12 யோபு முன்னிலைமைக்கு பிறகு, இந்த சோதனைகளுக்கு பிறகு, அவர் விசுவாச வார்த்தைகளுக்கு பிறகு, பாடுபட்ட பிறகு அவருக்கு நேரிட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இழந்ததெல்லாம் படிங்க. 42:12 இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை. 42:12 கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள்னா ஏற்கனவே 7,000 தான் இருந்திருக்குது. இப்போ 14,000 ஆடுகள் வந்துருச்சு. அப்புறம் 6,000 ஒட்டகம்னா நீங்க யோபு ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர் பாருங்க. அப்ப 3,000 தான் இருந்தது. 1000 ஏர்களும் அப்ப 500 தான் இருந்தது ஆரம்பத்தில். 1000 கன்றுகளா? கரெக்டா? கழுதைகள், நான் தெளிவா படிங்க. கழுதைகள் அப்போ ஏற்கனவே 500 தான். இரட்டிப்பான ஆசீர்வாதம். 500 இழந்தால் 1000 கிடைக்கும். 1 வாங்கினால் 1 இலவசம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ அந்த 1ஐ இழந்தால் 2 இலவசம். அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் சொல்லுது 1 வாங்கினால் 1 இலவசம். பைபிள் சொல்லுது அந்த 1ஐயும் நீ இழந்தால் 2 இலவசம். அப்ப நமக்கு எது ஆசீர்வாதம்? அவ்வளவு தூரம் நடந்ததே. அதுக்கப்புறம் நடந்து தெரியுமா? அழகா மாறிட்டார் யோபு. அந்த அந்த வியாதி போயிடுச்சு. அற்புதமாக சுகமாக்கி மாப்பிள்ளை மாதிரி ஆயிட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மீண்டும் அதே மனைவியோடு சந்தோஷமாய் வாழ வைத்தார். யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை கர்த்தர் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். மீண்டும் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். 7 பையனுங்க, 3 பெண் பிள்ளை. கரெக்ட். அது மட்டும்தான் இரட்டிப்பா இல்லை. ஏன்னா 10 பேர் பரலோகம் போயிட்டாங்க. மீண்டும் 10 ஆத்மா இருக்கிறதுனால அது கணக்கில் வருது. ஃபைனல் பாருங்க. எதனால இப்படி எல்லாம் கிடைச்சது? அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கதான் நம்ம நமக்காகவே போராடி கொண்டு கிடக்கிறோமா? தேசத்திற்காக, மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கிறோமா? இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணுமா? 42:10 தன் சிநேகிதருக்காக யோபு படிங்க. கையை தட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யோபுவின் பொறுமையை கடைபிடிப்போமாக. யோபுவின் பொறுமையை கடைபிடிப்போமாக. அவசரப்படாதீர்கள். உங்கள் செயலிலும் சிந்தனையிலும் பேச்சிலும் அவசரப்படாதீர்கள். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள். பதட்டப்பட்டு அவசரப்பட்டு பேசாதீர்கள். யோசித்து கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுங்கள். யோபுவை காட்டிலும் கர்த்தர் நம்மை 1000 மடங்கு உயர்த்த, மேன்மைப்படுத்த, மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 7 மணி இருக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால், எல்லாரும் புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகின்றீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். எல்லாரும் உம்பாதம் பணிந்தேன் என்னால், உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குவே. ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குவே. நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு எங்கள் அனைவரோடும் பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்ட நாங்கள் அதை ஆராய்ந்து பார்த்த பொழுது, நாங்களும் யோபை போல உண்மை உத்தமமான ஆண்டவரே, உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன், ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு நாங்களும் அப்படி வாழத்தக்கதாய் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற அனுபவத்தை தாரும். ஒரு காலம் சோதனைகள் எங்கிருந்து யார் மூலமா எப்படி வந்தாலும் நாங்கள் உம்மை முறுமுறுக்காதபடி உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஒரு பழக்கம், ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள வர வேண்டுமா செபிக்கிறோம்.
அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அருமை பிதாவே, எல்லாரும் சத்தமா ஆமென்.